ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அவர்களோட அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் இப்போ விஜய் அவரோட மனைவியான சங்கீதா அவர்கள்ட்ட பேசினதாகவும் அண்ட் சங்கீதா அவர்கள் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விஷ் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் நேற்று முதலமைச்சர் பதவி ஏற்றாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவி 2 வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி காமிச்ச ஒரு சாதனையாளர்னே சொல்லலாம். ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் சினிமாவிலே இருக்கத்தான் நல்லது, உங்களுக்கு அரசியல் அனுபவமே இல்லை, நீங்கள் அரசியலில் வந்து தேவையில்லாமல் அசிங்கப்பட போறீங்க அப்படின்னு அவர் முன்னாடியே வெளிப்படையாவே பேசுறாங்க. இது நடுவில் அவரோட மனைவியான சங்கீதா அவர்கள் என்னால இவர் கூட வாழ முடியாது, இவர் ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணாங்க. இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தான் கொடுத்தது. ஆனா அந்த நெருக்கடியை சமாளிச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போய் பேசுற பேச்சு மக்களிடையே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ரிசல்ட் அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியாவே அமைஞ்சது, நிறைய பேருக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு வெற்றியை கொடுத்தாரு. 108 தொகுதிகள் தனிச்சையா நின்று ஜெயிச்சாரு. அண்ட் பெரும்பான்மை காமிக்க 118 தேவைப்படுற நிலையில அண்ட் அதர் கட்சி கிட்ட கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி அண்ட் அது 118 தொகுதியா வந்து இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டாரு. முதலமைச்சர் பதவி ஏற்புக்கு நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. மெயினா விஜய் அப்பா அம்மா வந்தது இல்லாம த்ரிஷா அவர்கள் வந்திருந்தாங்க. அதுதான் இந்த விமர்சனத்துக்கு முதல் கட்ட விஷயமாவே மாறிச்சு. சங்கீதா அவர்களே வரல, த்ரிஷா எப்படி வரலாம்? அந்த நடிகை த்ரிஷா தானா? இப்ப வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சோபா சந்திரசேகர் அவர்கள்ட்ட நீங்க ஏன் சங்கீதாவை கூப்பிடல அப்படின்னு கேட்டதுக்கு, சங்கீதா இப்போ வர முடியாது, கண்டிப்பா அடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விஷ் பண்ண போறாங்க, கண்டிப்பா நீங்க அதை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. சோஷியல் மீடியால வேற நியூஸ் தான், பட் இது அபிஷியலான்னு தெரியல. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.